ஹாய்மா, அதை பாருங்கடா, அரிசி உப்புமா சொல்லித்தரேன். பச்சரிசி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து 2 டம்ளர் எடுத்தோன்னா நம்ம அதில் 3ல் 1 பங்கு பச்சை பருப்பு எடுக்கணும். இதை பாருங்கள், வெறும் கடாயில் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம வறுத்துடணும்டா. வறுத்துட்டு இது பாருங்கள், அரிசியும் கொட்டிட்டு நம்ம வறுக்கணும். முதல்ல பருப்பு போட்டுருணும், ஏன்னா அரிசியை விட பருப்பு கொஞ்சம் வேகிறது கம்மி, நேரம் ஆகும். அதனால் இதை பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம வறுத்துடணும். வறுத்துட்டு அதுக்கப்புறமா கமகமன் வாசனை வர வரைக்கும் வருங்க. வறுத்துட்டு நிப்பாட்டிடுங்க. அதுக்கப்புறம் இதை பாருங்கடா, குக்கர் வச்சுட்டு எண்ணெய் வச்சுட்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணியை அளந்து ஊற்றியாச்சு. இப்போ இதை கொதித்த உடனே இந்த ரைஸை எடுத்து அதில் கொட்டிட்டு சால்ட்டு போட்டுட்டு மூடி வச்சுருங்க. கரெக்டாக 3 விசில், ரொம்ப உதிரியாக வேணால் 3 விசில் வைங்க, கொஞ்சம் சாஃப்டாக வேணால் 4 விசில்ஸ் வச்சுட்டு இறக்கிடுங்க. உப்புமா ரெடி, அரிசி உப்புமா ரெடி. ஓகேவா? இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து நம்ம இஞ்சி தொகையில், தேங்காய் தொகையில், ஊறுகாய் எது வேணாலும் தொட்டுக்கலாம். ரசமும் போட்டுன்னு சாப்பிட்லாம். ஓகேவா? ஹாய்மா, அந்த பாருங்கடா, உப்புமா பார்த்தீங்களா, ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா? நம்மளுக்கு வந்து நல்லா உதிரியாக வேணுன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கணும், அவ்வளோதான். விசில் வந்து கரெக்டாக 3 விசில் வச்சிட்டிங்கன்னா நல்லா உதிரியாகிடும். இது பாருங்கள், ரசம் வச்சாச்சு. ஊறுகாய் தொகையில் வந்து பசங்க வந்து ரசம் போட்டு சாப்பிடுவாங்கன்றதுனால நான் எதையும் செய்யலை. ஓகேவா? ரசம் வச்சாச்சு, உப்புமா ரெடி ஆயிடுச்சு. அரிசி உப்புமா. ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. தேங்க்யூ.